அப்பா நான் உங்களுக்கு ஒரு ஜப்பானிய வார்த்தையை சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். ஓகே, என்ன வார்த்தை? மேவாக்கு. மேவாக்குன்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான் மோனிஷ். யோரு ஒசோய் ஜிகான் தாயினி கிஞ்சோனோ கத்தா கத்தா நீ கோ மேவாக்கு நீ நரிமாசு நோதே ஓன்றியோ ஹிகாய்மேனி ஒய்த்தே குதசாய். அப்படின்னா என்னப்பா, எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம பள்ளிக்கூடங்களில் இந்த விஷயத்த சொல்லி கொடுக்கறதே கிடையாதுடா. நம்மளுடைய பள்ளிகளில் இதுதான் ரொம்ப ரொம்ப மிஸ் ஆகுது. மேவாக்குன்ற ஒரு வார்த்தை, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாலை நேரம் அதிகமானதால் அருகிலுள்ள அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு ஏற்படக்கூடும் என்பதால் சத்தத்தை குறைவாக வைக்கவும் என்பது தான் நான் சொன்னேன். அதாவது மற்றவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுனால அது வந்து மேவாக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை ஜப்பான் பள்ளிகளில் அதிகமாக சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க குழந்தைங்கள. அதனால தான் அக்கம் பக்கத்து வீட்டில் இருந்து நைட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருக்க முடியுது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோகளுக்கு இண்டோ காரானோ கைகோக்கு ஜின் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.